நம்முடைய லெந்து நாட்களிலே இந்த காலை தியானத்தில் 16வது நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தின் வழித்தடங்களிலே ஏதோனிலிருந்து வெறுமையான கல்லறை வரையிலே இன்னைக்கு நாம் விலகி சென்ற அடிச்சுவடுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இன்ற நாளுடைய மைய மனிதராக மைய நபராக இருப்பவர் நாம் அறிந்தது போல யாரு? சாலமோன் அரசர். சாலமோன் அரசர். அதாவது சவுலுக்கு அடுத்தது தாவீது, தாவீதுக்கு அடுத்தது சாலமோன். ஆனால் வரலாற்றில் பார்க்கும்போது சவுலுக்கும் தாவீதுக்கும் நடுவில் ஒருத்தர் வராரு. தெரியுமா அது? இவங்களுக்கு நடுவில் ஒரு ராஜா ஒருத்தர் வருவார். ரைட், அது வேணா ஒரு எக்ஸசைஸாக கொடுக்குறேன். இன்னைக்கு போய் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யார் என்பதை கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதுவாக வரும். அது மட்டும் நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு வாசித்த வசனம் மறுபடியும் வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. ரைட், சாலமோன் அரசர் அப்படின்னோன்னா நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன? ஆலயம். ரைட்டா? தன் தகப்பன் தாவீது கட்டணும்னு யோசித்த ஆலயத்தை சாலமோன் கட்டி முடித்தார். ரைட், அடுத்தது சாலமோன் என்ற உடனே ஞானம் தான். ரைட்டா? நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட என்ன சொல்லுவோம்? கர்த்தாவே சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எனக்கு தாரும் அப்படின்னு. ரைட், இங்கே சாலமோன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபத்தை எடுக்கிறார்? அந்த மறுபடியும் அந்த வசனத்தை ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அப்போ அவர் ஒரு பிரேயர் வைக்கிறார். அந்த பிரேயர் என்னன்னா, இந்த ஜனங்களை நியாயம் திருப்பதற்கு, அவங்களுக்கு நீதி வழங்குவதற்கு எனக்கு என்ன கொடுங்க? ஞானத்தை கொடுங்கன்றார். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. அவரு ஏராளமாய் இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். அப்ப தன்னாலே இது இயலாது, கர்த்தராலே இது இயலும் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தை சாலமோன் கர்த்தரிடத்துல வைக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் அந்த ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தார். ரைட், அந்த ஞானத்தை சாலமோன் பயன்படுத்தினாரா படுத்தலையா? படுத்தினாரா? ரைட், முழுமையா படுத்தினாரா? சரி, அப்ப ஏன் இன்னைக்கு தலைப்பு கொஞ்சம் எதிர்மறையான தலைப்பா இருக்கிறது? இன்னைக்கு என்ன தலைப்பு பார்த்தீங்க? வழி விலகி போகுது. அப்போ ஞானத்தை கேட்கின்ற சாலமோன் கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட், இப்போ அவர் அவருடைய ஜெபம் ரொம்ப அழகான ஒரு ஜெபம். சுயநலம் இல்லாத மக்களுக்கான ஒரு பொது நலமான ஒரு ஜெபமாக நாம் பார்க்கிறோம். ஜனங்களை நீதியுடன் வழி நடத்தவும் ஆழ்ந்த விருப்பத்தை அது பிரதிபலிக்கிறது. அவருக்கு இருக்கிற அந்த விருப்பத்தை அது இது போகும். ஆனா காலப்போக்கில் அவருடைய அடிச்சுவடுகள் பக்தியின் பாதையிலிருந்து விலகி போகிறது. இதுக்கு காரணம் என்ன? ரைட், வேற தேசத்து பெண்களை உள்ள கொண்டு வருவதும் அவர்களை திருமணம் செய்து கொள்வதும் இதெல்லாமே அதுக்கு காரணமாக நாம் பார்க்கிறோம். சிறிய சமரசங்களை அவர் என்ன பண்றாரு? செய்து கொள்கிறார். அதனால ஒரு பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக சாலமோனுடைய அரசு போய்விடுகிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட், 11ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. அது அநேக ஸ்திரீயின் மீது ஆசை வைத்தார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் ஒரு அம்மாவை கூட்டு காட்டுறாரு. மொத்தத்தையும் யார் அது? எந்த ராஜஸ்திரீ? ஷீபா ராஜஸ்திரியை கூட்டு கர்த்தருக்கு இவர் கட்டின அந்த ஆலயத்தையும் மற்ற எல்லா காரியங்களையும் இவர் என்ன பண்றாரு? காட்டுறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த விக்கிரக ஆராதனையை, மற்ற தெய்வங்கள் வழிபாடு எதுக்குள்ள வர ஆரம்பிக்குது? இஸ்ரவேல் மக்களுக்குள்ள வருவதாக நாம் பார்க்கிறோம். ரைட், முதல்ல அவருடைய ஆரம்ப பயணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யாருடைய ஆரம்ப பயணத்தை? சாலமோனுடைய ஆரம்ப பயணத்திலே அவர் கடவுளுக்கு பயந்தவராக தான் யார் இருக்கிறாரு? சாலமோன் இருக்கிறார். சாலமோனை குறித்து நம்ம அதிகமா எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை
அடுத்து 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை நாம் சாலமோன் அரசரை குறித்து நாம் அதிகமாக பார்க்கிறோம். அதே போல அவருடைய சாலமோன் என்றாலே ஞானம், அவருடைய ஆஸ்தி, அவருடைய திருக்கோயில், இந்த 3 தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. கர்த்தர் அவருக்கு கொடுத்த அதீத ஞானம், அதீத செல்வம், அதீத அந்த தேவாலயத்தை கட்டக்கூடிய கிருபை. ரைட். இவர்கிட்ட நிறைய செல்வங்கள் இருந்தது, நிறைய தங்கங்கள் இருந்தது, நிறைய விலை உயர்ந்த கற்கள் இருந்தது. இன்னும் பல தேசத்திலிருந்து என்ன பண்ண வந்தார், அரிய வகை பொருட்களை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை என்ன பண்றாரு, இவர் கட்டுகிறதாக நாம் பார்க்கிறோம். அதே போல இவர் நல்ல ஞானவான். அதனால்தான் என்ன பண்றார், நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். நம்முடைய திருமறையிலே சாலமோனுடைய பாடல்கள் என்னென்ன இருக்கிறது? நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. ரைட்டா? இந்த 3 பாடலும் யார் தான் எழுதியிருக்கிறாரு? சாலமோன் அரசர் தான் எழுதியிருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. ரைட்டா? இப்ப இந்த 3 எக்ஸ்ட்ரீமான ஒரு ஞானம். நீதிமொழிகள் என்ன சொல்லுது? அறவழி என்ன, நல்லது என்ன, நேர்மையா நடப்பது என்ன அப்படின்றது எது பேசுகிறது? நீதிமொழிகள். பிரசங்கி என்ன பண்ணுகிறது? வாழ்வுக்கு தேவையான ஒரு பிரசங்கங்களை, எதெல்லாம் கடவுள் எதிர்பார்க்கிறார், எதெல்லாம் கடவுள் செய்யக்கூடாது என்கின்றதை என்ன பண்ணுது? பிரசங்கி எடுத்துரைக்கிறது. உன்னத பாட்டு ஒரு காதல், யாருக்குமான காதல். ரைட். அங்க யாரு வருது? சுனேமியாலும் அந்த அரசருக்குமான காதல். அந்த அம்மா சொல்றாங்க, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அந்த அரசருக்கு இந்த சாதாரண பெண்ணின் மீது இருக்கக்கூடிய அந்த காதல், இது எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் கடவுளுக்கும் தம் மக்களுக்கும். பிற்கால திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, மணவாளனாகிய ஆண்டவருக்கும் மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் உட்பட்டு இருக்கிற அந்த காதலை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல் தான் என்ன பாடல்? இந்த உன்னத பாட்டு. அப்ப சாலமோனுக்கு கடவுள் அதீத ஞானத்தை கொடுத்திருக்கிறார், எழுதும் வரத்தை கொடுத்திருக்கிறார், கடவுளுடைய வார்த்தைகளை விளக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அதே போல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அவர் கடவுளிடத்திலே அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறார். இப்போ நீங்க வேதத்துல 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை வாசிங்கன்னா ஒரு சம்பவம் நடைபெறும். என்ன சம்பவம்னா, 2 பெண்களுக்கு 2 குழந்தை இருக்கும். ஒரு குழந்தை என்ன பண்ணிடும், ஒரு அம்மா உருண்டு அந்த குழந்தை செத்து போயிடும். உடனே என்ன பண்ணும், பக்கத்துல இருக்கிற அம்மாவுடைய குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைய எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு உயிரோடு இருக்கிற குழந்தைய யாருதுன்னுவாங்க, தன்னுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க, என்னுடைய குழந்தைய எடுத்து வச்சுட்டு அவனுடைய குழந்தை அப்படின்னு சொல்றான்றதுனால இப்ப இவங்களுக்குள்ள வாக்குவாதம் இப்ப இது யாருக்கிட்ட நிக்குது? சாலமோன் அரசர்கிட்ட நீதிக்காக நிக்குது. 2 தாயும் உயிரோடு இருக்கிற ஒரு குழந்தைக்காக போராடுறாங்க. ஒரு தாய் இது என்னுடையதுன்றாங்க, இன்னொரு தாய் அது என்னுடையதுன்றாங்க. சாலமோன் அரசர் உடனே என்ன பண்றாரு, யோசிச்சுட்டு ஒரு முடிவை சொல்றாரு. என்ன முடிவை சொல்றாரு? அந்த குழந்தை என்ன பண்ணுங்க, அது சரி பாதியா 2ஆ பிளந்துருங்க. ஒரு பாதியை ஒரு அம்மாவுக்கும் ஒரு பாதி ஒரு அம்மாவுக்கும் கொடுக்கும்போது அந்த குழந்தையின் உண்மையான தாய் என்ன சொல்றாங்க, அந்த குழந்தை எனக்கு வேண்டாம், அந்த குழந்தைய அவங்க கிட்டே கொடுத்துருங்க. ஏன்னா அந்த குழந்தை சாவதை காட்டிலும் அந்த அம்மா கிட்ட இருக்கிறது எனக்கு என்ன அர்த்தம், எனக்கு சந்தோஷன்றாங்க. ஆனா அந்த குழந்தை தன்னுடையது இல்லை, உண்மையான அம்மா இல்லைன்றவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய வெட்டி கொடுத்துருங்க, எனக்கு இல்லாதது யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின் போது சாலமோன் அரசர் அந்த தீர்ப்பின் வழியாக அந்த உண்மையான தாய்க்கு என்ன பண்றாரு, ஒரு நீதியை வழங்குகிறதாக நாம் பார்க்கிறோம். இது ஒருவேளை நீங்க வீட்டுக்கு கூட போய் படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை. அதே 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சாலமோனுக்கு வியாபாரிகளாகவும் ரைட். இன்னைக்கும் அரப் கண்ட்ரி இந்த இதுல எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கண்ட்ரி. எதுல இந்த சென்ட், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அந்த காலத்திலயும் அவங்க ஃபேமஸா இருந்திருக்கிறாங்க. அப்போ அரபு தேசத்தோடு யாரு வாணிகம் பண்ணிருக்கிறான்னா சாலமோன். ஒரு நாட்டுல என்ன ஸ்பெஷலோ அது எல்லாத்தையும் யார் நாட்டுல கொண்டு வச்சிருக்கிறாரு, தன்னுடைய தேசத்துல, குறிப்பா கர்த்தருடைய ஆலயத்துல, தன்னுடைய மாளிகையில யார் கொண்டு வச்சிருக்கிறாரு, இவர் சாலமோன் கொண்டு வைத்திருக்கார். தொடர்ந்து வாசிங்க. அதுல ரைட் 600 and something என்ன பண்றாங்க, டேலண்ட் அளவுக்கு
பொன் ஒரு வருடத்துக்கு யாருக்கு வந்து சேர்கிறது? சாலமோனு. இப்ப ஒரு தங்கம் வருதுன்னா சும்மா வருது கிடையாது. இங்கிருந்து ஏதோ ஏற்றுமதி செய்யறாரு, அங்கிருந்து ஏதோ என்ன பண்றாரு, இறக்குமதி செய்கிறதாகவும் நல்ல ஒரு வாணிகம் செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் மைண்ட் யாருக்கு இருக்கு? சாலமோனுக்கு. ஆனா அவர் கடவுள்கிட்ட எதுக்காக ஞானத்தை கேட்டாரு? மக்களை வழி நடத்தணும். ஆனா மக்களை வழி நடத்த கொடுக்கப்பட்ட ஞானத்தை இவர் எதுக்கு அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு? பிசினஸ் பண்றதுக்காக. பல வேளையில நாம் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம எதுக்கு பயன்படுத்துகின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக் வாசிக்கிற பிள்ளைங்கிட்ட எல்லாம் நான் சொல்லுவேன், கடவுள் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துறது எதுக்காக? கடவுளை நம்ம இது பண்றதுக்காக. இதை விட வெளியில ஃபீல்ட்ல போகும்போது என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்ப நான் சொல்லுவேன், அதை காட்டிலும் எது நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? கடவுளுக்கு முக்கியத்துவம். சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், அவர் வந்து கடவுளுக்கு மக்களை நீதியின் பாதையில வழிநடத்துவதற்காக ஞானத்தை கேட்டு வாங்கி, அந்த ஞானத்தை வாணிகம் செய்வதற்காக, பிசினஸ் செய்வதற்காக, பொன்னை திருட்டுவதற்காக. ஆனா கீழே ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்த பொண்ணெல்லாம் எதுக்காக அவர் எடுத்துட்டு வந்தாராம்? கடவுளுடைய ஆலயத்தை அலங்கரிப்பதற்காக இதெல்லாத்தையும் செய்யறதாக ஒரு பிம்பத்தை என்ன பண்ணிட்டாரு? மக்களிடத்துல ஏற்படுத்திட்டார். நம்ம பொதுவாகவே சில காரியங்களை நம்ம கிரிட்டிக்கலா பார்க்கணும். அது பைபிள்ல இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும், நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு திறனாய்வு பார்வையோடு ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் நம்ம பண்ணி ஆகணும். ஏன் சாலமோன் இவ்வளவு பொண்ணையை எடுத்துட்டு வராரு? கடவுள் தேவாலயத்தை கேட்டார். ஆனா வந்து அது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்போ இந்த பிரம்மாண்டங்கள் அவரே சொல்றாரு, கோயிலை டெடிகேட் பண்ணிட்டு, இந்த தேவாலயத்துல கடவுள் எப்படி இருப்பாரு? வானம் உமது சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி, இதுல நான் எப்படி கடவுளை அடக்க முடியும்? அப்ப எதுக்கு இவ்வளோ ஆடம்பரம், இவ்வளோ இது? இன்னைக்கு கூட நம்ம இந்த திருச்சபைகளை கட்டும்பொழுது நாம் கடவுளுடைய நாமத்துக்கு மகிமைக்காக கட்டுறோமா, இல்ல நம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக நம்ம கோயில்களை கட்டுகிறோமா அப்படின்றது. எனக்கு பொதுவாகவே இந்த டவர் கட்டுறது, அதாவது ஒரு ஆராதனை ஸ்தலம் கட்டுறதுல பிரச்சனை கிடையாது. அதை ஆடம்பரமா கட்டி பணத்தை கொட்டி செலவழித்து அதனூடாக யார் மகிமைப்படுகிறார்ன்றதுதான் கேள்வி. இந்த தேவாலயம் பல முறை இடிக்கப்படுகிறது. எந்த தேவாலயம்? யார் கட்டின தேவாலயம்? சாலமோன் கட்டின தேவாலயம் பல முறை இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்படுகிறது. ஆண்டவரே சொல்றாரு அந்த தேவாலயத்தை பார்த்து, ஒரு கல், இது கல் இல்லாதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? இடித்து போடுவேன் அப்படின்றார். காரணம் என்னவென்றால், இந்த தேவாலயத்தை இவங்க என்ன பண்ணி வைக்கிறாங்க? கல்லர் குகையாக மாற்றி வைக்கிறார்கள். வாணிகத்துடைய மிக முக்கியமானதா மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் இதெல்லாமே வந்து சாலமோன் இடத்துல அவர் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கிறது. ரைட். இந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை நீங்க 1 ராஜாக்கள் 6லிருந்து 7 வரை பார்த்தீங்கன்னா, அந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக கடவுள் வந்து அவருக்கு தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் என்ன பண்றாரு? இவரிடத்துல உறுதிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு இருக்கிற அறிவு மட்டும் கொஞ்சம் நஞ்ச அறிவு கிடையாது. யாருக்கு இருக்கிற அறிவு? சாலமோனுக்கு. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்றது யார் சொல்றாரு? சாலமோன் சொல்றாரு. வாசிங்க மறுபடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம், மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிறவராக சாலமோன் தம்மை வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட். இப்போ நம்ம திருப்பி இந்த அடிச்சுவடுகளுக்குள்ள வரலாம். முதல் குறிப்பு நான் இது என்ன வச்சிருக்கிறேன்னா, ஞானத்தின் அடிச்சுவடுகள் பக்தியில் ஆரம்பித்த பயணம். அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயத்தை கொண்டவராக கர்த்தரிடத்தில் ஞானத்தை பெற்று தன்னுடைய அந்த பாதையை ஆரம்பிக்கிற சாலமோன், அவருடைய ஆட்சி காலம் தொடக்கத்துல ரொம்ப சிறப்பா இருக்கிறது. அந்த தொடக்க காலத்துல கடவுளுக்கு ரொம்ப பணிந்து இருந்திருக்கிறார், பணிவு கொண்டு இருந்தார். இந்த 1ஆம் இப்ப 3:9 வாஸ்தம் பாருங்க. கர்த்தரிடத்தில் அந்த ஞானத்தை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு நல்ல நீதியை வழங்குகிறார். இந்த 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தக்கதான மனோவிருத்தியும் கொடுத்தார்.
அதாவது கிழக்கித்தியர்களுடைய ஞானத்தை பார்க்கலும் எகிப்தியர்களுடைய ஏன் எகிப்தியர்களை சொல்றாங்கன்னா, நீங்க ஆதியாகமம் யாத்திராகமத்துல பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் மிகப்பெரிய இதுவு கட்டுறாங்க, பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுறாங்க. ராம்சே பித்தோம், ரைட்டா, 2 இடம் கட்டுறாங்க. அது ரெண்டுமே இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு அந்த மம்மி பிரமிடு, அந்த என்னது ஈஜிப்டுடைய அந்த பிரமிட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்றாங்க. அன்னைக்கே எகிப்தியர்கள் ஞானத்துல ரொம்ப அதிகமானவங்களா இருந்தாங்க, கட்டடக்கலையில தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இருக்கிற ஞானத்தை காட்டிலும் யாருக்கு கர்த்தர் அதிகமான ஞானத்தை கொடுத்திருந்தாரு? சாலமோனுக்கு கொடுத்ததாக அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. இங்க கிழக்கித்தவர்களுடைய ஞானத்தை பார்க்கிலும் எகிப்தியருடைய ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனுடைய ஞானம் மிக சிறந்ததா இருந்தது. உலகத்திலே ஞானவான்கள் இவங்க தான். ஆனா இவங்க ஞானத்தை விட யாரோட ஞானம் ரொம்ப பெருசா இருந்தது? சாலமோனுடைய ஞானம் பெருசா இருந்தது. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் ஏத்தானிலும் ரைட், அவருடைய காலகட்டத்துல இவங்கெல்லாம் அறிவாளிகளா இருந்தாங்க. எப்படி இப்போ நம்ம கேட்ட இந்த உலகத்துடைய தலை சிறந்த அறிவாளிகள் இல்ல வந்து பிலாசபர்ஸ் யாருன்னு கேட்டா நம்ம யார் சொல்லுவோம்? பிளாட்டோ சொல்லுவோம், சாக்ரட்டிஸ் சொல்லுவோம், ரெனே டெக்கார்டஸ் சொல்லுவோம். அப்புறம் சயின்டிபிக்லா பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவோம், இன்னும் யார் சொல்லுவோம்? நியூட்டன் சொல்லுவோம். இந்த மாதிரி அறிவாளிகள் இருக்கிறாங்க. இவரு சாலமோன் காலத்துல இந்த அறிவாளிகள் இருந்திருக்கிறாங்க. இந்த அறிவாளிகளை காட்டிலும் யார் அறிவாளியா இருந்திருக்கிறாரு? சாலமோன் அறிவாளியா இருந்திருக்கிறார். அடுத்தது வாசிங்க. மனுஷரிலும் ஞானவனா இருந்தார், சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவருடைய கீர்த்தி பிரபலமா இருந்தது. ரைட், நம்ம சொன்ன 3 பாடல்களை பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நீதிமொழிகள்ல எத்தனை தான் இருக்குது? 30 தான் இருக்குது, ரைட்டா? 30 நீதிமொழிகள். 30 நீதிமொழிகளை நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட வரல. அப்ப நம்ம கிட்ட இருக்குது கம்மி தான். நம்ம கிட்ட கிடைக்காம போன நீதிமொழிகள் ஏராளம். இவரு இங்கேயே கணக்கு சொல்றாங்க. எவ்வளவு நீதிமொழிகள் எழுதியிருந்தாரு? 3000. நம்ம கையில எவ்வளவுதான் இருக்குது? 30 தான் இருக்குது. அப்ப மீதி நம்ம தேட வேண்டியது 2990 70 நீதிமொழிகள் நம்ம கையில இல்ல. அந்த அளவுக்கு பெரிய ஞானவான் யார் என்றால் சாலமோன் அரசர். அடுத்தது வாசிங்க. நமக்கு கட்சிது 2 புத்தகம் தான். ஒண்ணு பிரசங்கி கூட நம்ம பாட்டுன்னு சொல்ல முடியாது. அது வந்து உரை, சபை உரையாளர் அப்படின்றது தான் அதோடைய இது. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பாட்டு தான் கிடைச்சிருக்குது. என்ன பாட்டு? உன்னத பாட்டு. சில சங்கீதங்கள் சாலமோன் பாடி இருக்கிறார். நீதி சங்கீதங்கள்ல பாடிக்கும் போது நமக்கு வருது இது சாலமோனுடைய சங்கீதம் அப்படின்ட்டு. ஆனா இங்க எவ்வளவு சங்கீதங்கள் பாடல்களை பாடி இருக்கிறாரா? எத்தனை? 1005 பாடல்களை பாடி இருக்கிறார். அடுத்தது வாசிங்க. கேதுரு மரங்களை முதற்கொண்டு சுவரை முளைக்கிற அவருக்கு செடி கொடிகளை பத்தி ஞானம் இருந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான் ஒரு வாட்டி வாசிக்கும் போது ரொம்ப அழகா அவர் வந்து அந்த கோயிலுக்கு மரங்களை கொண்டு வருவார். என்ன பண்ணுவார்னா மரத்தை வெட்டி என்ன பண்ணி விட்டுருவாரு? ஆற்றுல விட்டுருவாரு. அது என்ன பண்ணும்? ஆற்றுல அடித்துட்டு வந்து அதை வந்து சேர்த்து அதை வந்து கோயிலை கட்டினதான் நம்ம அந்த கோயில் கட்டுற வரலாற்றுல எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு காரியத்துக்கு ஒரு மரத்தை பயன்படுத்தியிருப்பார். அந்த அளவுக்கு மரங்களை குறித்தும் செடிகளை குறித்தும் கொடிகளை குறித்தும் அறிவு இருந்திருக்கிறது. அடுத்தது வாசிங்க. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட சகல ராஜாக்களிலும் இருந்து ரைட், நிறைய பேர் அவரிடத்துல ஞானத்தை கேட்க பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்பதான் நான் சொன்னல ஏற்கனவே இந்த ஷீபா அரசி வந்து யாரை தேடி வராங்க? சாலமோனை தேடி வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்ப அவருடைய ஆரம்ப கட்டத்துல அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை ரொம்ப சிறப்பாக சாலமோன் பயன்படுத்தினதாக நாம் பார்க்கிறோம். அந்த ஞானத்தின் அடிச்சுவடுகள் பக்தியில் ஆரம்பித்து பயணிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 2வது குறிப்பு, சில இடங்களில் அவர் சமரசத்தின் அடிச்சுவடுகளை எடுக்கிறார். He compromises. யாரு?
சாலமோன். நம்முடைய வாழ்க்கையில நமக்கான ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணும்போது நாம் தோற்று போய் விடுகிறோம், நாம் விழுந்து போய் விடுகிறோம். அவருடைய ஆழமான வீழ்ச்சிக்கு தொடக்கமே என்னன்னா, அவர் காம்ப்ரமைஸ் பண்றாரு. என்ன காம்ப்ரமைஸ் பண்றாருன்னா, 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்தது மட்டுமல்லாமல் மோவாபியரும் அமோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ரைட். எகிப்துல யோசேப்பு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு? ஆசனாத்தை கல்யாணம். ஆசனாத் யாரு? பார்வோனுடைய மகள். ரைட்டா? அப்ப அங்க அடிமையா மாறுறாங்க. அவங்க யாத்திராகமத்துல கிளம்பி வரும்போது கர்த்தர் மோசே வழியா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் நீ காண்பதில்லைன்ற. அப்ப எகிப்தியருக்கும் இஸ்ராவேலர்களுக்கும் ஒரு உறவு முறையை கர்த்தர் முடிவு கொண்டு வர்றார். அவ்வளவுதான், உனக்கும் சம்மந்தம் இல்லை. இனி அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, எந்த வழக்கமும் வச்சு கூடாதுன்றாரு. ஆனா அதையும் மீறி நம்மால் என்ன பண்றாரு, பார்வோனின் மகளை நேசித்து திருமணம் செய்து கொள்கிறார். ரைட்டா? அடுத்தது 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் கடவுள் அந்நிய பெண்களை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாதுன்றதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, ஒரே காரணம், இவங்க என்ன கிடையாது, ஸ்ட்ராங் கிடையாது. அந்த பெண்கள் வந்த பிறகு அந்நிய தெய்வங்களை வழிபடணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் மற்ற தெய்வங்களை வேணான்னு, மற்ற இன பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுன்னு கடவுள் சொல்ற காரணமே அதுதான். ஆனா அதே மீறி இவர் பண்ணி மற்ற தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறார். அடுத்தது வாசிங்க. உத்தமமாய் இருக்கவில்லை. தாவீது கர்த்தருக்கு உத்தமமாய், கர்த்தருக்கு ஏற்றவனாய் இருந்தார், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தார். ஆனால் சாலமோனுடைய வாழ்வு கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளாக இல்லை. ஆரம்பம் நல்லா இருந்தது, ஆனா அவருடைய சறுக்கலுடைய நோக்கமே எங்க ஆரம்பிக்குது என்றால், அவர் சமரசங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். வேற்று தெய்வங்களுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்வது மட்டுமல்ல, அவருடைய நிறைவு வாழ்க்கையில, அவருடைய கடைசி காலங்கள்ல அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். பலி செலுத்த சொன்னா பலியை செலுத்தினார். நரபலி, தோப்பு விக்கிரகங்கள், பாகாலை வழிபடுவது, என்னெல்லாம் கடவுள் அருவருத்தாரோ அவ எல்லாவற்றையும் இவர் என்ன பண்ண வச்சாரு, செய்ய வச்சார். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போறீங்க? நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த தெய்வங்களை நீங்க சேவிக்க போறீங்களா? நீங்க யாரை சேவித்தாலும் சரி, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு உறுதிப்பாட்டோடு இருந்தார். ஆனா சாலமோன் அரசு அந்த தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தெய்வங்களுக்கு பலியிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தெய்வங்களுக்கு விக்கிரங்களுக்கு பலிகளையும் நரபலிகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது கர்த்தர் அருவருக்கின்ற காரியமா இருக்கிறது. அதனால அவருடைய சமரசம், அவருடைய காம்ப்ரமைஸ் அவருடைய வீழ்ச்சிக்கு அதிகமான காரணமா இருந்தது. அதுதான் நான் சொல்ல வந்த 2வது குறிப்பு. சமரசத்தின் அடிச்சுவடுகள் ஆழமான வீழ்ச்சியின் தொடக்கமாக இருக்கிறது. ரைட். 3வது, விளைவுகளின் அடிச்சுவடுகள் கீழ்ப்படியாமையின் பலன்கள். அவர் இது எல்லாத்தையும் செஞ்சிட்டார். அதான் நியூட்டன் சொல்வார், எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் an equal and opposite reaction. அவர் செய்தவைகளுக்கு அவர் இப்ப என்ன பண்றாரு, கீழ்ப்படியாமல் மாறுகிறதாக பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, அந்நிய தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மீது கோபமானார். இது படிக்கும் போது எனக்கு ஆண்டவர் இயேசுடைய ஒரு வசனம் ஞாபகம். நீ அந்த வசனம் எல்லாவற்றையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் சீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அது லாபம் என்ன? எல்லாவற்றையும் சாலமோன் ஆதாயப்படுத்திட்டார். கர்த்தருக்கு தம் கோயில கட்டினாரு. ஆனா மறுபுறத்துல விக்கிரங்களை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டார். விக்கிரங்களுக்கு பின்பாக போக ஆரம்பிச்சிட்டார். ரைட்டா? இவருக்கு இருக்கிற அறிவு என்ன கொண்டு போச்சு?
சில நேரங்களில் நம் உலக அறிவை தேடும்போது அது பல நேரங்களில் நம்ம விசுவாசத்தை விட்டு தூர போயிடும். அதனால நம்ம அந்த ஞானத்தையும் அறிவையும் தேடும்போது அந்த அறிவு டிவைன் லவ்வா இருக்கணும், டிவைன் நாலேஜா இருக்கணும். அந்த அந்த சோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டிவைன் நாலேஜ்னு வாங்க. கடவுளுடைய ஞானத்தை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ளணும். இப்போ சாக்ரட்டிஸ் ஞானவாரி, பிளாட்டோ ஞானவாரி. ஆனா அந்த ஞானத்தை, உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஞானம் பெருசு. அப்ப நாம் எந்த ஞானத்தை தேடுறோம்? கடவுளின் ஞானத்தையா, உலகத்தின் ஞானத்தையா? சாலமோன் கடவுளுடைய ஞானத்தை தேடாம உலகத்துடைய ஞானத்தை தேட ஆரம்பிச்சதுதான் இது எல்லாத்துக்கும் அவருடைய சறுக்கலுக்கு காரணமாயிடுச்சு. 10ஆம் வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ரைட், இப்பயும் கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறார், தன் வாக்குத்தத்தங்களிலே நிலை நிற்கிறவராக இருக்கிறார். நீ தப்பு பண்ணாலும் சரி, உன் தந்தைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்டு. தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னதுன்னா, உன் தலைமுறையை நான் பண்ண மாட்டேன், விற்ற மாட்டேன், உன் தலைமுறையில் ஒரு 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 சிங்காசனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார்? மறுபடியும் வாசிங்க. உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் உன் நாட்களிலே செய்வதில்லை, அது உன் கையில், உன் குமாரனுடைய கையிலிருந்து நான் பிடுங்குவேன். வாசிங்க அடுத்தது. ஆகிலும் ராஜ்யம் முழுவதையும் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். 12 கோத்திரங்கள், அதுல ஒரு கோத்திரம் மட்டும் வடநாடு தென்னாடு. நாடு என்ன பண்ண, அடுத்தது சாலமோனுக்கு அடுத்தது நம்ம வாசித்தோம்னா 2 ராஜாக்கள் வருவாங்க. இதுவரையில ஒரு ராஜா தான், சவுலு, தாவீது, சாலமோன். இதுக்கு அடுத்தது ரெகொபெயாம், யெரொபெயாம். வடநாட்டுக்கு ஒருத்தன், தென்னாட்டுக்கு ஒருத்தன். அதாவது சேர்ந்த கோத்திரங்களுக்கு ஒருத்தன், ஒரே ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ராஜா. அந்த ஒரே கோத்திரத்துக்கு காரணம் என்னன்னா தாவீது. கர்த்தர் தாவீதுக்கு சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? உன் தலைமுறையிலேருந்து நான் என்னத்தை எடுக்க மாட்டேன், சிங்காசனத்தை, ராஜபாரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால கடைசி வரையிலே கர்த்தர் அவர் சாலமோன் எவ்வளவுதான் பண்ணாலும் அவருடைய குமாரனுக்கு என்ன கொடுத்துட்டே வருவாரு, அவருடைய தலைமுறைக்கு அந்த ராஜபாரத்தை கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப இந்த ராஜ்யம் 2ஆய் பிரிவுபட்டதுக்கு காரணம் ரெகொபெயாமும் யெரொபெயாமும் கிடையாது. அதுக்கு காரணம் யாருன்னா சாலமோன் தான். சாலமோன் தான் நாடு உடைகிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது. தாவீதும் சவுலும் நாட்டை கட்டினாங்க, சேர்த்தாங்க, நாட்டை இணைத்தார்கள். ஆனால் சாலமோன் நாட்டை 2ஆக பிரிவடைவதற்கு அடித்தளமாய் இருந்து விட்டார். இப்ப கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6:7. ரைட். அப்போ இவர் இந்த வேற்று தெய்வங்களுக்குள்ளாக போனதுடைய விளைவுதான் இது எல்லாமே. கடவுளை விட்டு தூரம் போனதும், நாடு பிரிந்ததும், அவருடைய பிள்ளைகள், அவருடைய தலைமுறைகள் பாடுபடுவதும், இதுக்கெல்லாம் காரணம் அவர் கடவுளை விட்டு தூரம் போது. அப்ப நம்ம கடவுளை விட்டு தூரம் போகும்போது சில எதிர்மறையான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு. அதனால்தான் நீங்க என்ன பண்ணாலும், என்ன தவறு செய்தாலும், என்ன பாவம் செய்தாலும் மறுபடியும் யார் இடத்துல நிக்க வேண்டியதா இருக்கிறது? கர்த்தர் இடத்துல வாங்க. அதுதான் முக்கியமானது. நம்ம அப்படியே போயிட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் நம்முடைய வாழ்வு. கர்த்தரிடத்தில் நாம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை மீட்டு மறுபடியும் ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறவராக இருக்கிறார். இப்ப நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்துக்குள்ளாக வாங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். யார் சொல்றாரு? சாலமோன். ஏன்னா இதெல்லாமே அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்ற காரியமா இருக்குது. அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவர் சுய புத்தியின் மீது சாய்ந்து வேற்று தெய்வங்களை வழிபடவும், கர்த்தருடைய பாதையில் விலகி போவோம். இது எல்லாத்துடைய தண்டனையாக இதை உணர்கிறதாக நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த சுய புத்தியின் மீது சாராமல் கர்த்தரின் ஆற்றல் மீது, கர்த்தரின் ஞானத்தின் மீது சாய வேண்டியதா இருக்கிறது. எப்படி நீதிமொழிகளை வாஸ்தவமே, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். அடுத்தது ஆண்டவர் சொல்லுவார், ஒருவன் ஞானத்தின் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்க ஆண்டவரிடத்தில் கேட்க கடவுள். அப்ப அந்த டிவைன் கைடன்ஸ், டிவைன் வழி நடத்தல், ஆண்டவருடைய வழி நடத்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது.
ரைட். இந்த சாலமோனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பா இருக்கிறது. இவ்வளவு நாள் நம்ம எல்லார பத்தியும் பாசிட்டிவா பார்த்துட்டு வந்தோம், வளர்ச்சியில பார்த்துட்டு வந்தோம். ஆனா இந்த நாள்ல நாம் சாலமோனுடைய வீழ்ச்சியை நாம் பார்த்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், அவர் கர்த்தரை விட்டு அவருடைய ஞானத்தையும் அவருடைய ஆற்றலையும் அவர் சார்ந்து வாழ்வதுதான் அதோடைய நோக்கமா இருக்கிறது. ரைட். இப்போ 2 பேரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். யார் 2 பேரையும்? இயேசுவையும் சாலமோனையும். அப்படி பார்க்கும்போது என்னென்னலாம் நம்ம பார்க்க முடியும்? அந்த ஞானத்தோடு இருக்கிறது. அதே போல 2 பேருக்கும் கடவுள்கிட்ட ஒரு நல்ல உறவுகள் இருந்தது. இயேசு கடைசி வரைக்கும் அதை உறுதியா வச்சுட்டு இருந்தாரு. ஆனா சாலமோன் அதை இழந்து போனதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது நிறைய இடங்கள்ல இயேசு சாலமோனுடைய தேவாலயத்தை பத்தி பேசியிருப்பார். இந்த தேவாலயம் நீங்க இப்படி பண்ணியிருக்கிறீங்க, இது சாலமோன் கட்டின தேவாலயம், அப்படி இப்படின்னு சாலமோனே நிறைய இடத்துல இது பண்ணியிருக்கிறாரு. அதே போல சாலமோனிலும் சிறந்தவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னும் போது, அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிவாளி யாரு? சாலமோன் தான் அறிவாளி. ஆனா அந்த சாலமோனை விட ஒரு பெரிய அறிவாளி யார் என்றால் இயேசு தான். ரைட்டா? அப்போ அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.